வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கம். நீங்கள் வாங்கும் தங்கம் போலியா உண்மையா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா தங்கம் விலை இப்போ மறுபடியும் நேற்று ஒரு நாள் குறைஞ்சிருக்கு. ஒரு 100 கிராமுக்கு 100 ரூபா கிட்ட குறைஞ்சிருக்குது. 100-110 ரூபா கிட்ட குறைஞ்சிருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த நேரத்தில் இதை பற்றி பேசுவது முக்கியமான விஷயமாக எனக்கு தோன்றியது. ஸோ அதை பற்றி என்னென்னு விரிவாக இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தங்கம். இந்த தங்கம் பார்த்திங்கன்னா தரத்தை எதை வைத்து கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா பிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த பொருட்களுக்கான தர நிர்ணயம் குறிக்கிறதுக்காக பிஐஎஸ்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக செய்கிறாங்க. பட்டுப்புடவைகளுக்கு சில்க் போர்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னாடியே தங்கத்துக்கு பிஐஎஸ்ன்றதை உறுதி பண்ணிட்டுருக்காங்க. தங்கம் நமது நாட்டில் பார்த்திங்கன்னா 3 வடிவங்களில் கிடைக்குது. ஒன்று 24 கேரட்டு, இன்னொன்று 22 கேரட்டு, இன்னொன்று 18 கேரட். ஆனால் 18 கேரட் நம்ம அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது. ரொம்ப ரேராக தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த 2 வடிவத்தில் வரக்கூடிய தங்கத்தோட கம்பேர் பண்ணும்போது இது நெக்லிஜிபிளி ஸ்மால் 18 கேரட்டுன்றது. அதனால் அதை விட்டுறலாம். ஒரு சில வைர நகைகளுக்கு 18 கேரட் கோல்டில் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம இந்திய பாரம்பரியப்படியே நம்ம மனநிலைப்படியே 18 கேரட் கோல்டுன்றதை நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. அது ரொம்ப மாற்று குறைஞ்ச தங்கம் அப்படின்னு பார்க்க. ஆனால் நல்ல பளபளன்னு இருக்கும். 18 கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டை விட இன்னும் நல்ல ஷைனிங்காகவே இருக்கும். ஆனால் அதை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அதாவது 24 கேரட் கோல்டு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா 99.9% தூய்மையான தங்கம். அது தங்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒரு 0.1% ஏதாவது கசடுகள் இருக்கலான்றதுக்காக. ஏன்னா 100% தூய்மைன்றது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்புறம் இப்போ இந்த நம்ம சொல்லக்கூடிய 22 கேரட் அப்படின்றது 916ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 91.6% சுத்தமான தங்கம். மிச்சம் இருக்கிறது அந்த 8.4% செம்பு கலந்துருப்பாங்க. செம்பு ஏன் கலக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா தங்கம் இட்ஸ் ஹைலி மேலிபிள் அண்ட் டக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலிபிள் அண்ட் டக்டைல் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னென்னா, டக்டைல்னா டக்டுன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, பைப்பு. அப்போ கம்பி மாதிரி இழுக்கிறது ஈஸி தங்கத்தை. மேலிபிள் அப்படிங்கிறது வளைக்கிறது. நல்ல வளையக்கூடியதாகவும் நல்ல கம்பியாக இழுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு உலோகம் தங்கம். அதுவும் போக அது வேறு எந்த பொருட்களோடும் உடனடியாக ரியாக்ட் பண்ணாது. எந்த அமிலத்தில் போட்டிங்கனாலும் தங்கம் கரையாது. மற்ற உலோகம்லாம் அமிலத்தில் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். ஆசிட்னு சொல்கிறாங்கல்ல, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசிட்டில் போட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும் மற்ற உலோகங்கள். தங்கம் கரையாது. அதனால தான் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு திரவம் வச்சுருக்காங்க. 2 அமிலங்களோட கலவையாக வச்சுருக்கிறாங்க. அதை அக்வாரெக்யா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஆங்கில வார்த்தை கிடையாது, அது ஆக்சுவலாக லாட்டின் வார்த்தை. அக்வா அப்படின்னா தண்ணி இல்லை திரவம்னு அர்த்தம். ரெக்யா அப்படின்னு சொன்னால் அரசன் அர்த்தம். அந்த ரீகல் ரெக்யா அப்படின்ற வார்த்தைகள்லாம் அரசன் அப்படின்னு இல்லை அரச பதவி அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதான் அக்வா ரெக்யான்றதை நம்ம தமிழில் ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. அதில் மட்டும்தான் தங்கம் கரையும், வேறு எதுலேயுமே கரையாது. இது அது அந்த ஸ்பெஷல் பண்புகள்லாம் இருக்கிறதுனால தான் தங்கத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி. அதை ஸ்டாண்டர்டாக வச்சு தான் மற்ற பொருட்களெல்லாம் இது பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம வாங்கக்கூடிய தங்கம் உண்மையில் சரியானது தானா அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒவ்வொரு நகையிலையும் பிஐஎஸ் ஹால்மார்க்குன்னு போட்டு ஒரு நம்பரும் போட்டிருப்பாங்க. சரியா? அதை நீங்கள் நல்ல கவனத்தில் வச்சுக்கிங்க. நிறைய நகை கடைகளில் என்ன ஏமாத்துறாங்கன்னா, போய் இந்த ஹால்மார்க்கை அவங்க மொத்தமாக வாங்குறது கிடையாது.
ஒழுங்காக வாங்குறது கிடையாது. அதே போலவே இந்த சோதனைக்கு வரக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ஹால்மார்க் நகைகள் தான் விற்கிறார்களான்னு நகை கடையில் சோதிக்கணும்ல, அந்த சோதிக்கக்கூடிய அதிகாரிகளும் நிறைய பேர் விலை போய்விடுகிறார்கள். அப்படி விலை போகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு தரமற்ற தங்கமாக போயிடுது. அதனால தான் என்னன்னா, நீங்கள் ஒரு கடையில் வாங்கிட்டு அதே கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பான், நீங்கள் வேறு கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டான். அதை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிஷின்லாம் வச்சுருக்காங்க. அந்த மிஷின் உள்ள அந்த தங்கத்தை போட்டு அதில் எத்தனை % சுத்தம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படிம்பாங்க. அதை வேறு என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் அழுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் எரிக்கிறேன்னு சொல்லிட்டு எரித்து அந்த நகையை வந்து மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆக்கிடுவாங்க. கன்ஃபார்மாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்றீங்கன்னு சொன்னீங்கன்னா மட்டும் கொடுங்க, இல்லைனா அதை வந்து ரஃப்பாக தான் எஸ்டிமேட் சொல்ல முடியும் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு மோதிரம் அங்கே இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த மோதிரத்தை எடுத்து எடை போட்டு இது இவ்வளோ தாங்க, இது சுத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் கையில் போட்டுருக்க மோதிரத்தை கழட்டி கொடுத்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே எடை போட மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் போட்டு ஃபுல்லாக அந்த தூசி எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக ஹீட் பண்ணி அது ஒரு மாதிரி கறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை சுத்தமாக அதை மறுபடியும் நீங்கள் சுத்தம் பண்ணால் தான் இந்த தங்கத்தோட கலருக்கு வரும். அதுக்கப்புறம் தான் அந்த மீட்டர் மாதிரி இருக்கும், அந்த மிஷினில் போட்டு இதில் எத்தனை % சுத்தமான தங்கம்ன்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அது எதனால் அப்படி செக் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஹால்மார்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு கடையோட ஹால்மார்க்கை இன்னொரு கடைக்காரன் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பாம்பின் கால் பாம்பறியும்பாங்கள்ல, அதுமாதிரி அவங்களுக்கே தெரியும் நம்மளை மாதிரி அவன் ஃப்ராட் பண்ணியிருந்தான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா இந்த பிஏஎஸ் ஹால்மார்க் நம்பரை வாங்கிட்டு அது பேர்லேயே போலியில் நம்பர் அடித்து இவங்களே போட்டுடுறது. சில எல்லா கடையிலையும் சொல்ல முடியாது, ஒரு சில கடைகளில் அது மாதிரிலாம் நடக்குது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஏஎஸ் ஹால்மார்க்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை பயன்படுத்தினீங்கன்னா, அந்த நகையை அந்த ஆப்பில் வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது உண்மையான ஹால்மார்க் நம்பரா இல்லையான்னு சொல்லிடும். புரியுதுங்களா? இவங்களா பொய்யா போட்டிருக்காங்களா உண்மையாக போட்டிருக்காங்களான்னு. ஏன்னா அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் அது என்ன நகைன்ற வரை அங்கே ரெக்கார்டில் இருக்கும். எந்த நகை கடையில் உள்ள நம்பர், அது எந்த மாதிரியான நகை, அது மோதிரத்துக்கா செயினுக்கா வளையலுக்கா அப்படின்னு எந்த டைப் நகைன்ற வரை அந்த பிஏஎஸ் ஹால்மார்க் நம்பரை வந்து உள்ளே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் நகை வாங்கிறதாக இருந்தால் அப்படி வாங்குங்க, புரியுதா? அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்கள் நகை வந்து பத்திரம். அப்போ கூட நீங்கள் நகை வாங்கும்போது அவங்க வந்து செய்கூலி சேதாரம் அது இதுன்னு போட்டு ஒரு 20-25% எடுத்துருவாங்க. ஸோ உண்மை என்னென்னா, நீங்கள் 10,000 ரூபா கொண்டு போய் நகை வாங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வரும்போது கொண்டு வர்ற பொருளோட மதிப்பு எவ்வளோன்னா 7,500 ரூபா தான். 2,500 ரூபா உங்களுக்கு இந்த செய்கூலி சேதாரம் அப்புறம் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு தாக்கிடுவாங்கன்னு வச்சிங்களேன். இந்த ஜிஎஸ்டியாவது விட்டு தொலைங்க, அது இப்போ வரி ஆகி போச்சு. வரி அது முதல்ல தங்கத்துக்கு ஜிஎஸ்டி போடுறதே முதல்ல தப்பு, சரியா? தங்கம் தான் பணம், அந்த பணத்துக்கே வரி போடுறதுன்றது வந்து நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட 1000 ரூபா கடன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 1000 ரூபா கடன் கொடுத்ததுக்கு ஒரு ஜிஎஸ்டி போட முடியுமா? அந்த மாதிரி இருக்குது லூஸ் தரமாக. அந்த தங்கத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் மட்டும்தான் வரி இருக்குதுன்னு நினைக்கிறேன், மற்ற ஊர்லலாம் வரி இருக்கான்னு தெரியல. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வேஸ்டேஜ் அது இதுன்னு இதெல்லாம் தாண்டி ஃப்ராடு எங்கே வருதுன்னா, அந்த நகையில் இருக்க சுத்தம். அப்போ சுத்தமான நகையை வாங்கணும்னா இந்த பிஏஎஸ் ஹால்மார்க் ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அதை விட சேஃப் அப்படின்னா கோல்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தங்கத்தோட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செய்கூலி சேதாரம்லாம் வராது, சரியா? இன்றைக்கி 1 லட்ச ரூபா அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் ஒரு கோல்டு பாண்டில் கொடுத்தீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு சமமான தங்கம் எவ்வளவோ அந்த தங்கம் உங்கள் பெயரில் வரவு வைக்கப்படும். அந்த வரவு வச்சுட்டு அந்த தங்கத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியது அந்த பேங்க்கோட வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து தங்கம் வந்து 10,000 ரூபா ஒரு கிலோ ஒரு கிராம் விற்கிது அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 10 கிராம் தங்கம் உங்கள் பெயரில் வரவு வைக்கப்படும், சரியா? ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ நீங்கள் போகிறீங்க, அப்போ வந்து தங்கத்தோட விலை வந்து 15,000 ஆகிடுச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த பாண்டை திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வாங்கும்போதும் உங்களுக்கு செய்கூலி சேதாரன்ற பிரச்சனை வராது, விற்கும்போதும் செய்கூலி சேதாரன்ற பிரச்சனையும் வராது, சரியா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது, சுத்தம். 100% கோல்டு தானா அப்படின்ற இந்த குழப்பமும் இந்த பாண்டில் வராது. ஸோ வங்கிகளில் இருக்கக்கூடிய கோல்டு பாண்டை வாங்கினீங்கன்னா அது இன்னும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா அந்த பாண்டை நீங்கள் சும்மா கொண்டு போய் யாராச்சும் கொடுத்தாலாம் வாங்க மாட்டாங்க, அங்கே கையெழுத்து வெரிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ தங்க நகையை தங்கமாக கையில் வச்சுட்டு இருக்கிறத விட
ரொம்ப சேஃப் வந்து இந்த கோல்டு பாண்டு. ஒருவேளை அந்த பேப்பர் தொலைஞ்சு போச்சுன்னா கூட நீங்கள் போய் மறுபடியும் உங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அதோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா, இல்லை அந்த டீட்டெயில் பேங்க்லேயே இருக்கும், நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கு டூப்ளிகேட் கூட இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ தங்கம் தொலைஞ்சு போச்சுன்னா போச்சு தான். ஒரு மோதிரத்தை தொலைச்சிட்டிங்கன்னா தொலைஞ்சது தான். ஆனால் பாண்டு வந்து அந்த பேப்பர் தொலைஞ்சால் கூட உங்களுக்கு உங்கள் தங்கம் காணாமல் போகாது, சேஃபாக தான் இருக்கும். சரியா? இது சொல்லும்போது தான் ஒரு சிரிப்பு ஞாபகம் வருது. ஒரு முறை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருந்தாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு நம்ம கணவன் மனைவிக்குள்ளே என்னென்னு கேட்குறது, எதுவும் சண்டை கண்டே இருக்கும், நம்ம எதுவும் கேட்கக்கூடாது நம்மன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இறுக்கத்தை தணிப்பதற்காக என்னையா 2 பேரும் ஒரு மாதிரி உம்முன்னு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. ஆனால் சொன்னாப்புல, இல்லைங்கண்ணா இது மாதிரி டெபாசிட் பண்ண பாண்டு வச்சுருந்தேன், எங்கேயோ போட்டாங்க. அதுக்கு அந்த அவங்க ஒய்ஃப் என்ன தெரியுமா சொன்னாங்க, நானே அந்த பாண்டை காணும் சோகத்தில் இருக்கேன், அதில் இவர் வேறு திட்டிகிட்டே இருக்கிறாருண்ணா அப்படின்னாங்க. அந்த மாதிரி. ஆனால் தொலைஞ்சால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் பேங்க்கில் போய் சொன்னீங்கன்னா டூப்ளிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அதே போல் அது வந்து இன்னும் சேஃப். சரியா? டாக்குமெண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போவுமே சேஃபு. கோல்டு வந்து சேஃப் தான், ஆனால் அதை நீங்கள் பத்திரப்படுத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தங்கம் வாங்கும்போது 3 பிரச்சனை வருது உங்களுக்கு. ஒன்று, டேக்ஸ் போடுறாங்க, செய்கூலி இருக்குது, சேதாரம் இருக்குது. அதில் தான் தாண்டி அந்த தங்கம் சுத்தமானதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியன் சிஸ்டம்னு இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா சிஸ்டமுமே கரப்ட் ஆகிறதுக்கு வழி வகிக்கக்கூடிய சிஸ்டம் தான். அப்போ கரப்டட் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி காசை வாங்கிட்டு இப்போது கொஞ்சம் மாற்று கம்மியாக இருக்கிற நகைகளுக்கு கூட கையெழுத்து போட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த நகைகளும் விற்கப்படுகிறது. அப்போ எந்த நகை கடையை நம்பி வாங்குறதுன்றது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அது பெரிய கடையாக இருக்கலாம், அவங்க கூட ஏமாற்றலாம். சின்ன கடையாக இருக்கலாம், அவன் ஏமாற்றாமல் நேர்மையாக விற்கிறவனா கூட இருக்கலாம். ஸோ தங்கம் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது அது தரமானதா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அப்படி தெரிஞ்சு வாங்குவதற்கு பிஏஎஸ் ஹால்மார்க் ஆப்பை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப சேஃப், பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது தங்கமாகவே இருக்கும், அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.